நமக்கு ஏற்படுவது போல் இயக்குனர் சுசீந்திரனை பார்த்து வியந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல, அழகர்சாமியின் குதிரை, பாண்டி நாடு, ஈஸ்வரன் என்று தொடர்ந்து 15 வருட திரைப்பயணத்தில் எல்லாமே செல்லுலாய்ட் படைப்புகள். அவரின் 20வது படம் 2K லவ் ஸ்டோரி. 11 வருடங்கள் கழித்து ஆதலால் காதல் செய்வீர் படத்துக்கு பிறகு இளைய தலைமுறையினருக்கு பிடித்த மாதிரி ஒரு அழகான லவ் ஸ்டோரி 2K லவ் ஸ்டோரி. இளமை சொட்டும் பாடல்கள், இதயம் நிறையும் காட்சிகள். இந்த படக்குழுவினரை வாழ்த்துக்களோடு மேடை கழிக்கிறோம். முதலில் இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 2 அம்மா, ஒருத்தவங்க இல்லை. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன். என்னன்னா 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு படம்னு சொல்லுவேன். வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு. அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோ பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவரை சந்திக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. ஓகே, நான் இது வரைக்கும் எப்போ யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது. அது சொல்லுங்கிறது நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். நான் படம் பண்ண ஹீரோஸ்ட்டும் கூட போய் கேட்டது கிடையாது. என்னமோ தெரியல, அன்றைக்கி சடனாக கேட்டேன். அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் மீட் பண்ணோம், பேசினோம். அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படி 45 நாள்லேருந்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பேசினார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக வந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க. அவருக்கு என்னடா அப்படி அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பிரதர்னு. ஒரு 40,000 அப்படின்னாரு. எனக்கு ஒரு 10,000 போடுங்க, நம்ம அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், இந்த படம் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துலையும் இதே மாதிரி தான். ஹீரோ யார், ப்ரொடியூசர் யாருன்னா எனக்கு தெரியாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனாக போய் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் யார், ப்ரொடியூசர் தெரியல சார், ஆனால் ப்ரொடியூசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார், அப்புறம் என்னுடைய டிஏபி லக்ஷ்மன், இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ்கிட்ட போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக. அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா கபடி குழு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார். அவர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அந்த கதை சொல்ல போகும்போது நான் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு. ஓகே கேளுங்க அப்படின்னேன். ஸோ நான் கதை சொல்லி இப்போ முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. இந்த இடத்துல கை தட்டலாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்தில் எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. ஒரே மாதம் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம். ஷூட் வந்து நான் அந்த ப்ரொடியூசர் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவர் 80K டைரக்டர் ஆச்சு. அது என்ன 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு 2K லைஃப்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள், தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும். நான் மகன் இப்போ பார்த்தா கூட ஒரு 2Kக்கான அந்த லவ் இருக்கும், அந்த ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தான் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்டில் வந்தார்.
ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை 38 days ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். அந்த 30 daysக்குள்ளே தான் எல்லாருமே உள்ளே வராங்க. ஜேபி சார் உள்ளே வராரு, துஷ்யந்த் உள்ளே வராரு, ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு. ஆனந்த் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் யார் பிரதர், ப்ரொடியூசர் எல்லாம் தெரியாது பிரதர், படம் பண்ணுவானா அப்படின்னு தான் வந்து ஆனந்த் சொன்னேன். அப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ள வந்தாங்க. சிங்கமொழி அண்ணனாக இருக்கட்டும், முருகானந்தமாக இருக்கட்டும், கவின்லாம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவின்லாம் உள்ள வந்தார். அப்படி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் நடித்தாங்க. ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. நிமான் சார்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம். இது நியூ ஃபேஸ். நான் மறுபடியும் வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுற 9th ஃபில்ம். இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது. இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் ஸ்டோன் தான் மைண்டில் இருக்குது. நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர், நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன். என்னுடைய கோஆர்டினேட்டர் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்தார். வாங்க இல்லைங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். லாஸ்ட் மினிட்ல நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யலை, இந்த படம் வேலை செய்வோம், கிட்டத்தட்ட நீங்கள் 5 படம் வேலை செஞ்சிட்டீங்க, ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அந்தளவுக்கு ஒரு டூ மச் கான்ஃபிடென்ட்டாகவே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்த ப்ரொடியூசருக்கு பிஸ்னஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல, நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது. எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன். அந்த ஹோப்பை எக்ஸ்ட்ரா நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் ப்ரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெண்ணிலா கபடிக்குழுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும். இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு, காதல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு பிரேம்லுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ, அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும். இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், எண்ட் ஆஃப் தி டே ப்ரொடியூசருக்கு லாபம் நினச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு. இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும், நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தென் யாராவது விட்டேனா? ஸோ ஓகே, மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ணுற தியேட்டர் ஃபிலிம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் அப்புறம் பேசுகிறேன். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எப்போ நான் ஸ்க்ரீனில் பார்ப்போங்கிற ஒரு, நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோடு பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு எல்லா திரைப்படத்துலையும் வராது. அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், பாண்டி நாடு பண்ணிட்டு இருக்கும்போது உன்கிட்ட இருந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லைடா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவ, நீ அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன். இந்த படம் ஹிட்டு, கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தியேட்டரில் வந்து போய் பார்க்க போகிறேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மொமெண்ட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், எல்லா நடிகர்களுக்கும், பர்டிகுலராக என்னுடைய முதலாளி, என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனுக்கும் நன்றி. கவிதா, அது 2K லவ் ஸ்டோரி படம். அதுக்காக 2Kலேருந்து ஒரு பொண்ணை வந்து மேடை கூப்பிடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் அந்த பிட்டு பேப்பர்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அவங்கள கூப்பிட்டுருக்கேன்ட்டாங்க. ஆண்டனி பாக்கியராஜ் என்ன சொல்லிட்டு இருப்பார், என்னங்க இவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லாமே சீரியஸான டயட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து நம்ம ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஸோ அதுக்காக இந்த ஒரு முடிந்த வரைக்கும் வெறும் அப்ரெண்டிஸ்களை மட்டுமே வச்சு ஒரு ஃபன்னாக வந்து இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறேன். முருகன் தான், நீங்கள் தான் ரோல் மாடல். ஸோ இந்த படத்துடைய முக்கியமான கேரக்டரில் நடித்த ஜமுனா அவர்களை மேடை கலைக்கிறேன். அவ்வளோ தூரத்துலேயே உட்காந்துருப்ப, எங்கெங்கேயோ நம்மளை பிரமிக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நான் நிறையா புதுமுகங்கள் நடிக்க வச்சுருக்கேன். இவங்க நிறையா இவங்க என்ன
நடிச்சாங்களா தெரியாது. ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க, ஆடிஷன் வீடியோ அனுப்பிச்சாங்க, ஓகே அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். எப்பயுமே எம்ஏல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் ஆர்டிஸ்டே செலக்ட் பண்ணுவேன் நியூ கமர்ஸ் எல்லாம். ஆனால் இந்த பொண்ணு என்னை பிரமிக்க வச்சிருச்சு. என்னடா அவ்வளோ அவ்வளோ லென்த்து டயலாக, ஏன்னா டயலாக் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த டயலாக் நடுவில் கரெக்டான ஸ்பாஸ் விட்டு அதோடைய ஸ்லாங்கு அதோடைய ரியாக்ஷன் வாங்கி அதை ரிப்ளை பண்ணுறது இருக்குல்ல. என்ன ஆச்சரியப்படுத்தினது வந்து அனுஸ்ரீ, அப்புறம் வந்து நிவேதா மேடைக்கு வாங்க. வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா? ஸோ இவங்களும் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஆடிஷன் பண்ணேன். பட் இவங்க ஸ்டார் திரைப்படத்தில் வந்து ஹீரோ சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓகே டைலாக் கொடுத்துடலாம், நம்ம கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு, சார் ரெடியா, எது வரைக்கும் நான் ரெடின்னு கேட்டேன். சார் அவங்க ஃபுல்லாகவே ரெடியா, ரொம்ப லென்த் டைலாக் ஆச்சே, சரி போவோம் அப்படின்னு போனால் என்னை வந்து நம்மளை அடிக்கடி வந்து சில விஷயங்கள் நம்மளை வந்து டக்குன்னு அந்த பிரமிக்க வைக்கிற விஷயம் நிவேதா பண்ணாங்க. அவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மர். சினிமா மேலே எங்கேயாவது சில பேர் தான் வந்து ரொம்ப பேஷனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் கரெக்டான கான்டாக்ட் இல்லாமல், அவெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அந்த ஒரு சேனலில் வந்து நடிச்சுட்டு மறுபடியும் கோபிச்செட்டிப்பாளையமே போயிடுவான். ஆனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்களே, திறமையானவன் என்னைக்கா இருந்தாலும் முட்டி முளைச்சி வெளியே வந்துடுவாங்கிறதுக்கு இவங்க 2 பேர் நிச்சயமாக உதாரணம். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க. ஓகே, படத்தை பற்றி பேசுங்க, என்னை பற்றி மட்டும் பேசக்கூடாது, எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம். ஸோ இங்கே வந்திருந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரை பற்றி பேசக்கூடாதா? லைக் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு செட்டில் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர் வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. லைக் அனு இந்த சைடு வா, அனு இந்த சைடு போ, அனு பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதே வந்து எனக்கு லைக் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கோ ஆர்டிஸ்ட் ஃபோன்லேயே லவ் பண்ணீங்க, ஏன்னா இவங்களுக்கு கதைப்படியே 2 பேருக்கு 10 வயசு வித்தியாசம், அத்தை பொண்ணு அவரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு அற்புதமான லவ் இருக்கும். இதுக்குள்ள பெஸ்டின்னு ஒருத்தன் வந்து உட்காந்துக்குவான் வேற, அவங்கிற அந்த பெஸ்டி செல்வா வாடாடே, இவங்க 2 பேர்த்தையும் டார்ச்சர் பண்ணவன் தான். ஸோ இவனுக்கு தெரியாது, படம் ஃபுல்லாக டைலாக்கே இருக்காது, நம்ம ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்னு. ஆனால் படம் ஃபுல்லாக ஹீரோ பேர் ஆடியன்ஸ் நினைக்கிறானுங்களோ இல்லை, இவன் பேர் வந்து வினோத்துங்கிற கேரக்டர் அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிரும். படம் ஃபுல்லாக வினோத் அந்த மாடுலேஷன் சொல்லி காமிங்க. வினோத் ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு லவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெஸ்டி மேல இருக்கக்கூடிய கோவத்தை அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. பேசலாம், படத்தை பத்தி பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. 2வது வேண்டாம், நன்றி நீயே வச்சுக்க, சந்தோஷமா பேசு, என்ஜாய் பண்ணி பேசு, அப்பா அம்மா பத்தி பேசு, நீ யாருங்கிறத சொல்லு, இத்தனை கேமரா இருக்கு, மேடையை பயன்படுத்திக்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், என் பேர் செல்வா. சார் நான் உங்களை பற்றி சொல்லி தான் சார், சுசி சாரை பற்றி சொல்லணுன்னா அனு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு மானிட்டரில் உட்காந்துட்டு செல்வா கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படி நான் வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது எனக்குலாம் அப்படி பேன் உட்காந்துருக்கேன். என்னடா அது சார் நேஷனல் அவார்டு டைரக்டர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்போ நான் ஓரமாக தான் சார் உட்காந்துருந்தேன், டக்குன்னு ஏற்றி விட்டீங்க. 3 பேர் சம்மந்தப்பட்ட 3 பேர் வர வேணாமா? ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் நான் வந்து உங்கள் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறது பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம். உங்கள் படம் கண்டிப்பாக பாரு, நீ நடிச்சிருக்க சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நீவாதான் எடுத்துரு. ரொம்ப நன்றி. ரொம்ப கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும், இந்த படத்தில் கிடைக்காது. இப்போ நீங்கள் பேசுங்க, நான் அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் அடுத்த படத்தில் நான் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொன்னப்போ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கால் இருந்துச்சு, இந்த மாதிரி படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான், எப்படி சொல்கிறதுனா, இவர் படம் பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஆனால் இவரை பர்சனாக ஆஃப் த ஸ்க்ரீன் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யார் இந்த ஃப்ரெண்டு? பாய் ஃப்ரெண்டா? ஸோ நோ சார், நோ மீடியம் நேம் அதான் சொல்லக்கூடாது. இல்லை சார், நிஜமாலுமே அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஓகே. ஆக்சுவலி அவங்க வந்து சினிமாவில் ரொம்ப பேஷன் இருக்கிற ஆளு. அவங்க வந்துட்டு ஒரு டேரக்டரும் அவங்கள பற்றி வந்துட்டு ஆன் த ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் த ஸ்க்ரீனும் தெரியும். ஆஃப் ஸ்க்ரீன் என்ன சொன்னாங்க எனக்கே தெரியாது, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் வல்லவர் நான் உங்களுக்கு கூட தனியாக
ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ சார் Okay. என்ன செலக்ட் பண்ணதுக்கு. செகண்ட் வந்துட்டு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர், ஜேபி சார் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், ஜெகவீர் ஆகட்டும், மீனாட்சி கோவிந்தராஜன் ஆகட்டும், அவங்க கூட பண்ணுறப்ப அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் ஜெயவீர் மீனாட்சியில் பெரிய ஆர்டிஸ்ட் உனக்கு? சார் அப்படி பார்த்தா அவங்க இதா பார்த்தா படத்துல சொல்றேன் சார், பெரிய கேரக்டர், பெரிய கேரக்டர். அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க என்ன. நான் வந்து இப்படி ஒருத்தங்க கூட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு சீனு வந்துட்டு வினோதினி மேம் கூட தான். கடைசி சீனில் வந்துட்டு அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ நான் என்ன அறியாமல் நான் உள்ளே போயிட்டேன். நான் வந்து அதை போனதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தேங்க்யூ மேம். எல்லாத்துக்குமே கேமராமேன் சார் ஆகட்டும், இவங்களுக்காகட்டும், என் கூட நடித்தவங்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. முக்கியமாக சார் சொல்ல மறந்துட்டேன், ப்ரொடியூசர் சார் விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கும் தேங்க்யூ, பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். லவ் யூ பிரதர். லவ் யூ. லவ் யூ ஆல். லவ் யூ. கிஃப்டாடா என்ன? எவ்வளோ ப்ரைஸ் வரைஞ்சி கொண்டு வந்திருக்கியா? நாம என்ன மாதிரி இருக்குமா? சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஓகே, லவ் யூ. நெக்ஸ்ட். She is not only the actress, she is also the writer. எங்கேயும் எப்போதும் மூவில இன்ட்ரோ ஆகி ஆண்டவன் கட்டளை, தேவராட்டம், குயிக்கோ, அப்பா, ராட்சசன்னு நிறைய தமிழ் சினிமால நல்ல கேரக்டர்ஸ்ல யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. கூத்துப்பற்றையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க நாட் ஒன்லி தமிழ், அதர் லாங்குவேஜ்ல கூட சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வினோதினி வைத்தியநாதன், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். வாங்கோ வாங்கோ வாங்கோ. சூரரை போட்டு விட்டுட்டாங்க, நான் சொல்லிட்டேன். சார் நான் அதர் லாங்குவேஜ் என்ன நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். அதுதான் அது எப்பயுமே மானை தேனி பொன்மானை போட்டுக்கிறதானே, விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி பேசுங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவங்க இல்லை. 2013 வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தேன் அவங்க ஆஃபீஸில், வலசரவாக்கம்ல இருந்தது. அப்போ நீங்கள் வந்தீங்க, அப்படியே யோசிச்சிட்டே ஆஸ் யூஷுவல் உங்கள் பாணியில் வந்தீங்க. வந்துட்டு என்கிட்ட முதல்லயே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன். துளசி மேம் கேரக்டர். ஆக்சுவலாக தெரிச்சு ஓடிட்டீங்க. இல்லை, நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், சார் நான் மதர் கேரக்டர் பண்ணுறதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க. அதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸை பார்த்துட்டே இருந்தேன், என்ன ஒண்ணுமே வரலையே அப்படின்னு. கடைசியில பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லாதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க. ஐ திங்க் அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க. ஓகே நான் வந்துடுறேன், டேட் மட்டும் சொல்லுங்க. கேட்டுக்கப்பா, அம்மா கேட்டு பண்ணுவாங்களான்னு ஞாபகம் நினைக்கிறேன். மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவா பண்ணியிருக்கேன். ஸோ பிரபு சார் காம்பினேஷனில் கோபிநாத் அவர்களுடைய அண்ணன், அந்த நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயம் சார். என்னென்னா எனக்கு வந்து சாரோடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். 6:30 மணிக்கு எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க? அந்த சன் லைட் இருக்குதுங்க, அந்த சன் லைட்ல உங்களை அழகா காமிக்கிறதுக்காகத்தான் நானும் கேமராமேனு கஷ்டப்படுறோம். இல்லை உண்மையிலுமே கேமராமேன் சரி நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க, நான் மேக்கப் போடாமல் வந்திருக்கேன், வெறும் பவுடர் பேட் மட்டும். ஏன்னா போட்டு எனவே இன்னும் பிரயோஜனமே கிடையாது, அழிச்சு விட்டுருவாரு. அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் நான் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம். இதுலேருந்தே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது. அந்த கதையை வந்து நீங்கள் சொல்கிற விதம் அதுலேயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம். அவர் நீங்கள் வந்து இப்போது அந்த டெரராக மிரட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பார். நல்லா சாப்பிட்டோம், ப்ரொடியூசர் ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். ஒன்றா உட்காந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வந்துடும் ப்ரான், அப்புறம் வந்து எல்லாமே சொரா போட்டு எல்லாம் வந்துடும். அதனால நல்ல பிரமாதமான பாலாஜிக்கு நன்றி. ப்ரொடக்ஷன் அதே மாதிரி முருகேசன் சார், கோபி சார் 2 பேருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் சொல்லணும். நான் வந்து பல பேசியிருக்கேன், இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன். 10 நாள், நான் 9 நாள் தான் சார் நடித்தேன். 10 நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டாரு.
அவருக்கு தெரியாது, முருகேசன் சாருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சார் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாம்ல, சரி அதை வேணா அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டாரு. அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், சார் ஒரு பேமெண்ட் இருக்குது சார், அதை போட்டு விட்ருங்க அப்படின்னாரு. ஹலோ சார் வணக்கம், சாமானியன் சார் நான் பண்ணுறீங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸ்ஸாக அவர் இருக்காரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, அதுதான். அப்புறம் அதுக்கு இல்லையா, அதுக்கப்புறம் புரிஞ்சுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகினார். ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேமராக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹீ பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் த கேமரா த்ரூ த அஃப்கோர்ஸ் என் பொண்ணாக நடித்தவங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். உண்மையாக 2K கிட் அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் இது, அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சார் தான் கேட்பாரு, என்னம்மா ஓகே மேலும் மேலும் நீங்கள் வளரணும், ஓகே அதை சொல்லலை தான். இல்லை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 2K லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நான் 80s கிட் சார், நான் 80ல் எக்ஸாக்ட்லி 80ல் பார்ன். நம்மலாம் வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து ஃபோன் பண்ணால் அந்த சைடில் வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க, அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக இருக்காங்க. வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க தான் பாய் ஃப்ரெண்ட். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாஸ் விட்டுன்னு நான் பதட்டமாயிட்டேன். இல்ல அதுக்கு வேற மாதிரி போறாங்க. இல்ல அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காட்டுது ஒரு வகையில. என்னன்னா இது நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைன்னா, நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து they know what to do what not to do. அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை ப்ராக்டிக்கலா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தெளிவு என்னோட ஜென்ரேஷன்ல இல்லை, அதுவும் வெரி வெரி சேட். ஸோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீஸியான ஒரு என்டர்டெய்னராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை, நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது இதில். ஆதலால் காதல் செய்வீட்டு அந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்வியஸ்லி சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்குது ரிலேஷன்ஷிப்ஸை பற்றினா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸு பார்வையில் அந்த புரிதல் வந்து வரும். ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் த ஆடியன்ஸ் அ லாட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எங்க டீம்லயே ரொம்ப ஜாலியான கேரக்டர் இவங்க தான், ஆண்டனி பாக்கியராஜ் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் மூவி. நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் எங்கள் அப்பாவை நான் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து நான் மகன் திரைப்படத்தில் கொடுத்த ஜேபி சாரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். தென் துஷ்யந்த் ஈசன் திரைப்படத்தில் குட்டி பையனாக பார்த்தேன், வாங்க துஷ்யந்த். ஸோ அப்பா பையனாகவே நடிச்சிருக்காங்க. நான் மகனில் டயத்தில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார். செகண்ட் மூவி ஐ திங்க். இப்போ வந்து துஷ்யந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் வந்து அவர் பையன் மேலே எப்படி அஃபெக்ஷன் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா. ஒரு அப்பாவா தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும், 100% அமையும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜேபி சார் எனக்கு நிறையா எப்போ கூப்பிட்டாலும் யோசிக்காமல் பேமெண்ட் கேட்க மாட்டாரு, எப்போ டேட்டு சொல்லுங்கள் வர்றேன் பாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி கடனாக இந்த படத்தில் நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் துஷ்யந்துக்கு தெரியாது, இன்னும் 5 நாள் தானே நடித்தோம், அப்படி பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை படம். அப்படி தான் இருக்கும், என் படம் அப்படி தான் இருக்குது. 5 நாள் நடித்தாலும் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆவீங்க சார். 2K லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதஷ்டம் மட்டும் இருக்கும். சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு தாடி மோடு இருந்தாக்கா அது ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா இல்லை எடுத்துருங்க அப்படிம்பார். இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட எப்படி பதில் சொல்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோன்ட்டு எடுத்துருவேன். இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார், ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னார். அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது. ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்கே வரணும். ஏன்னா நான் மகனில் அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கெல்லாமோ கூப்பிட்டு போச்சு. இன்ஃபேக்ட் என்னை
தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு நான் மகாநல்ல அங்கே சூப்பர் ஹிட். நான் பேர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போகிற இடத்துலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல, அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில், மாலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னன்னாக்கா அந்த நான் பேர் சிவான்னு அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனாலன்ட்டு ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும். ஒரு தடவை இங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்ன நானே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது. இந்த நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 மணி. ஏன்னா எனக்கு பழகிடுச்சு அது. இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில். ஒரு சீனை முடிச்ச திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்காருறது. அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்காது. சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது. 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா, சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே. என்னடா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு போனோன்னா யூ வென்ட் ஃபார் ஷூட்டிங், போய் கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார், நீங்கள் போங்கன்ட்டு. இன்னொன்று he said it is over for me. You should have eaten there and come. நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையம்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்கும். முடிஞ்சிச்சு சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவாரு. ஸோ 2K ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ் எல்லாம் காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே சார் லொக்கேஷன்? கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க. ஜெயவீர் இஸ் காட் a real photogenic face. இங்கே கூலிங் கிளாஸ் போடல. ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டு இருப்பேன், கூலிங் கிளாஸ் போட்டுருப்பீங்க, போட்டு நல்லா இருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்டியூமரே சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க. அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. அது சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை. அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது, எப்படா விழுவும், இந்த பயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது நீங்கள் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன். அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம். ஸோ இருக்கு சார். ஓகே சார். துஷ்யந்த், 2K Kids. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மாக இருக்கும். கர்டனில் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்தில். ஆக்சுவலாக எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து தான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது. எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில. இப்போ தான் கண்ணாடி கொடுத்தாங்க. அவர் சொல்கிற மாதிரி பாலாசரவணன் சார் வந்தார், இப்படி போயிட்டேன், அவர் இப்படி போயிட்டார். ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஜக்வீர் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ ப்ரொடியூசர் விக்னேஷ் பிரதர். தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா. தேங்க்யூ எவ்ரிபடி. சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் ஏன் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை? பையன் போராடிட்டு இருக்கான் 10 வருஷமா ஹீரோ ஆகிறதுக்கு. கரெக்ட் சார். கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு. சார் அவன் அந்த தொந்தரவு எனக்கு கொடுக்கவே இல்லை சார். ரொம்ப நிம்மதி சார். என்னை வச்சு படம் எடு அப்படின்லாம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல பையன் உண்மையிலே அந்த தொந்தரவு கொடுக்கல. தானாக தேடி போகிறாப்படி எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ. நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பையனாரு. சார் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றேன், நல்ல ஸ்கூலுக்கு வரான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டேன். அது மாதிரி அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு 10 இடத்துல தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும், அந்த ஃபீலும் வரும். உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ். ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ட்டு. ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார். சூப்பர்வே சூப்பர் சார். அப்படியே ஸ்டேஜில் இருங்க. புக்கை கொடுங்க. யார் கொடுங்க இந்த ஷீட்டை, யார் இவங்க அப்படின்ட்டு வாங்க. ஸோ வெரி நைஸ். உங்களுக்கு ஒரு புக்கை கொடுங்கப்பா. புக்கை வாங்கலையா? சரி பரவாயில்ல, கை கொடுத்துட்டேன் நான். அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடித்த இன்னொரு ஹீரோயின் எங்க ஹரிதா. வெளியே போயிட்டாங்களா? சரி ஓகே, ஹரிதா மேடை கூப்பிடுங்க. என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ்.
இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர், சுபி மாஸ்டர். ஸோ 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் மூலமாக நான் அறிமுகப்படுத்தினேன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற கார்த்திக் நேதா லிரிக் ரைட்டர் அவர்களை மேடை கலைக்கிறேன். வெல்கம் பிரதர். என்னுடைய கேமராமேன் வேட்டையன், தக் லைஃப், ஜிகிர்தண்டா, இதெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், போஸ்டருக்காக. ஸோ ஆட் ஃபில்ம் மேக்கர், இந்த படத்தை ஒரு ஆடு மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டோன் நான் பண்ணக்கூடிய படங்கள்லேருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு, அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி. என்னுடைய எடிட்டர் தியாகு. ஓகே ஃபைன். இந்த மேடையில் ராமராஜன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ஹீரோவை லான்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து வர சம்மதிச்சதுக்கு. சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். ராமராஜன் சார், ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்னுடைய தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் விக்னேஸ்வரன். கொஞ்சம் நிறைய அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஸோ பில்டப் கொடுத்து கூப்பிடணும்னா என்னுடைய ஹீரோயினி தான் கூப்பிடணும். பாப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் வேற பண்ண போறேன்னு சொல்கிறேன். உன் ரசிகர்கள் இல்லையா? சரி வா. நீ தான் இப்போ 25 வயசுல கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன. சார் வயசை சொல்றீங்க, கோர்த்துடுறீங்க. ஸோ ஃபைனலி என் படத்தில் எங்கூட 38 நாளும் நடித்த ஸ்ரீஹரி, கம் டு ஸ்டேஜ். நவீன், பிரதீப், அஸ்வின் ரைட்டர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா எல்லா வேலையும் சொன்னா செய்வானுங்க. ஸ்ரீஹரி, பிரதீப், நவீன் செய்வான். பேலன்ஸ் பண்ணிக்க. ஸோ முருகானந்தம் வாங்க மேடம். எல்லாரும் மேடைக்கு வாங்க மேடம், எல்லாரும் மேடைக்கு வாங்க. இங்கிருந்து வந்தார் ஜெகவீர். ஏன் இந்த ஜெகவீர்ங்கிற பேர் வந்துச்சு? ஒரு காரைக்கால் பக்கத்துல பிறந்த பையன். அதை பத்தி சொல்லுங்க. விவசாய பின்னணி, கனவுகளோடு கைப்பிடித்து தொடர்ச்சியான முயற்சி, வலிமையான திட்டமிடல், கூரிய புத்தி கூர்மை, கடின உழைப்பு. தோனி, விராட் கோலி என்று கிரிக்கெட்டோடு பயணித்தவர். கிராமத்து வாசனை இவர் மூலம் பன்னீர் தெளித்து இந்த படத்தோடு பயணிக்க வைத்தது. முதல் படமாக 2K லவ் ஸ்டோரி. நிரம்பி வழியும் காதலில் கோடம்பாக்கத்து படைப்பாளிகளின் பார்வையில் வாழையாய் இருந்து நீங்கள் செழிக்க வாழ்த்துக்களோடு படக்குழுவினரோடு பத்திரிகையாளர்களும் வாழ்த்துகிறோம். வாருங்கள் ஜெகவீர் வாங்க. அவர் மைக் கொடுங்கப்பா. மைக் கொடுங்க. வாங்க ஜெகவீர். இங்க இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெகவீர். என்னடா கால எல்லாம் வந்துட்டு? சும்மாதான் சொன்னேன். பாத்தீங்களா, கால விழுன்னு சொன்ன டக்குன்னு கால விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ. என்ன சொல்றோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்திலேயே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நான் நடிக்க வச்சேன். ஐயோ மாட்டிக்கிட்டமே. அப்புறம் மொத்த வித்தையும் இறக்கி தேத்திட்டல, தெரியல, கண்டிப்பா தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பூங்கால ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு. சரி அப்படியே பிரதர் அப்படிமே. சார் நீங்கள் ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன், அப்படியே கூப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு பிரதர்னு. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது, டேய் ஜெகவீர், நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட்டி வாங்க போற, அட்டி பிரிக்க போறா, அட்டி மண்டே பழந்துருவா. அப்படியே போய் ஃபைனலாக வந்து டேய் எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பார்த்தா அப்படி வா. ஆனா சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு. நிச்சயமா தமிழ் சினிமாவில் எப்படி வந்து
விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ. ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு A டிவிஷன் மேட்ச் கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் ஒரு மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்ல எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா சேவாக்குலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயரோடையும் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார். எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம். நாங்கள் 6 o'clock போனோம்னா அவங்க 5:30க்கே இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்காப்படி. ஐ திங்க் சூரி, விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வித் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரியன் மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம். தமிழில் தான் பேசணும். மைக்கை வச்சு பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. வந்து இந்த பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அவருமே ப்ரெஸ் சைடில், மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவிலேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவில் இருக்கவங்களை ஜீரோ ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு இந்த இல்லை. அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்னமே, சார் நிறைய சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்ன மாரி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது. இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை, நீங்களே பார்க்கலாம் நிறைய ஜீரோஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே ஹீரோ ஆளனாலும் ஒரு 50-80 போவோம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சப்போர்ட்டை நான் எப்போது இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும், ஜூனியர்ஸும் இருக்கணும், சப் ஜூனியர்ஸும் இருக்கணும். அதுக்கான ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும். எக்ஸ்ட்ராவும் செய்ய வேணாம், கம்மியும் செய்ய வேணாம். அதை தான் நாங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். இது என்னோடய முதல் மேடை. ஏதாவது தப்பாக பேசுன்னு மன்னிச்சிருக்கேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹீரோ லான்ச் நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஹீரோ லான்ச்னு போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்த படம் எனக்கு டேட் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. ஜெய், என்னுடைய தயாரிப்பாளர் வாங்க 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 பிரதர். ஸோ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெகவீர் சொன்ன மாதிரி தான், அவர் என் ஃப்ரெண்டு. அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாக